உறக்கத்தில் உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான். வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்டர்லாக் கல்லோட வீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடு 7 மரத்துக்கு முடிச்சிட்டோம். அதுக்கு மேலே பெல்ட் கட்டி போட்டிருக்காங்க. ஃபினிஷிங் எல்லாம் பெயிண்டிங் வர முடிச்சிட்டோம். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் லுக்கு வீட்டில். அதுக்கப்புறமா இப்போ மூடி மட்டை ஏற்றணும் மேலே. இப்போ என்டலுக்கு நாங்கள் மூடி மட்டத்துக்கு நாங்கள் கல் கட்டுறதுக்கு வந்திருக்கிறோம். முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி இந்த பில்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி பெல்ட் கட்டு மட்டும் நான் காட்டுறேன். சுற்றி எப்படி இருக்குது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது 1900 ஸ்கொயர் ஃபீட்டு. இதில் எவ்வளோ கல் பிடிக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் கடைசியாக. இதில் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துட்ருக்கீங்க பில்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா எம்டியாக தான் இருக்குது. இப்போ இதில் ஆஸ் பண்ணிவிட்டு அவங்க காட்டுவாங்க. ஃபஸ்ட்டு கல் ஆஸ் பண்ண பிறகு எவ்வளோ கல் பிடிக்குது எவ்வளோ போடுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் பால் சீலிங் கேட்டிருக்கிறாங்க. நாங்கள் 11 அடி 4 இன்ச்சு வருது. அவங்க சொன்ன அளவுக்கு நாங்கள் வச்சு கொடுத்தோம். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மெஷர்மெண்ட் வச்சு இதுதான் அளவு, இந்த மாதிரி தான் கட்டிகிட்ருப்பாங்க. ஃபுல்லாகவே ஆஸ் பண்ணிட்டாங்க பாருங்கள். அடுத்தது ஆஸ் பண்ணி முடிச்சோடனே கல் எவ்வளோ ஹைட்டு கொடுத்துருக்குறாங்கன்னா 9 லைன் கொடுத்துருக்காங்க மொத்தம். ரொம்பவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி டிசைனில் வீடு கட்டணும்னா இன்னும் ரோடு மேலெல்லாம் நம்ம இந்த வீடெல்லாம் கொடுத்தோம்னா லுக்கே வேறு லெவலில் இருக்கும். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். இது ரெட் சோனு. உண்மையிலே கேரளா அந்த கல் நாங்கள் வாங்கி உங்களுக்கு கட்டி கொடுத்துட்ருக்கோம். தமிழ்நாட்டில் எங்கேயுமே வாங்குறதில்ல. இந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க நிறைய பேர் தமிழ்நாட்டிலே பண்ணுறாங்க செய்கிறான்னு. இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ நாங்கள் கேரளாவில் வாங்கி கட்டுறோம். உங்களுக்கு இங்கே பாருங்கள் வீட்டோட லுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களுக்கே ஜூம் பண்ணி காட்டுறேன். செம்ம சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு அருமையாகவும் இருக்கும் வீடு. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 9 லைன் போடுவோம். நாங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். 2 நாள் தான் எங்களுக்கு வேலை. நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே செய்வோம் வேலை உங்களுக்கு முடிக்கிற அளவுக்கு. இது பார்த்திங்கன்னா மொத்தம் 11.4, அதாவது மோல்டிங் 10 அடினா 1 அடி அதிகமாக வச்சுருக்குறோம். ஏன் 1 அடி அதிகமாக வச்சுருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பால் சீலிங் மேலே கூட தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் 11 அடி வச்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் அது இறங்கி வரப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். கீழே டைல்ஸ் ஓட்டுறப்போ 2, 3, 4 இன்ச்சு சேர்ந்துக்கும் அவங்க பற்றி கொட்டுற அளவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக கல் போட்டு முடிச்சிட்டாங்க. கல் போட்டு முடிச்சிட்ட உடனே நம்ம பிள்ளைங்க பைண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பைண்டிங் பண்ண ஆரம்பிச்சலாம் பாருங்கள். எங்கெங்களை நின்று அவன் படுத்துனாலாம் இழுக்கிறாங்க. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பெயிண்டிங் முடிஞ்ச உடனே வீட்டோட லுக் உண்மையிலே சூப்பராக இருக்கும். நீங்களே பாருங்கள். ஒரு அட்டகாசமான ஒரு கலரு, அதாவது நமக்கு நினச்ச மாதிரி ஒரு வீடு இது அமையுது நமக்கு.